ஹாய் மக்களே, புத்தகம் வாசிக்கிறது எப்படி தொடங்கலாம், எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டுன்னு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே ஃபிக்ஷனில் இருந்து போகிறது நல்லது. அதாவது இந்த கற்பனை கதைகள் இருக்கும்ல, இந்த கற்பனை கதைகள் வாசிக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அது ரியாலிட்டியை தாண்டி எப்போவுமே இந்த கற்பனை கதைகள். தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடித்த எழுத்தாளர் வந்து சாண்டில்யன். அவருடைய கதைகள் வந்து இந்த எதை சொல்லலாம், மன்னன் மகள், யவனராணி, கடல்புறா, நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது இந்த புக்கு கூட அவரோட தான், பல்லவ திலகம். இது வந்து சாண்டில்யனோட ஒரு சிறுகதை. இது வந்து 130 ரூபா விலை. ஆனால் பழைய புத்தக கடையில் எனக்கு 50 ரூபாய்க்கே கிடச்சிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பழைய புத்தக கடையில் எப்போவுமே வாங்க பாருங்கள். கற்பனை கதைகள், ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி பெட்டர். இங்கிலீஷில் வந்து ஃபேமஸாக இருக்கிறது ஹாரி பாட்டர் அல்லது வேறு சில க்ரைம் நாவல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் ஃபிக்ஷனில் நீங்கள் சிறுகதைகள் அந்த மாதிரி போகலாம். சிறுகதைகள், யதார்த்தமான சிறுகதைகள் நிறைய இருக்கும். குறிப்பாக பெருமாள் முருகன் ஐயா, அப்புறம் கி ராஜநாராயணன் ஐயா, இவங்கெல்லாம் நல்லாவே எழுதுவாங்க. நான் ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமாட்டு நீங்கள் இந்த வரலாற்று கட்டுரைகள், ஆய்வு நூல்கள், வேறு என்ன ஸ்பிரிச்சுவலோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகலாம். எதுக்குன்னா அந்த புதுசாக படிக்கிறேன், எனக்கு எதுலேருந்து ஆரம்பிக்க தெரிலன்றதுக்கு அந்த ஃபிக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா எப்போவுமே அந்த மாதிரி கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டு நம்ம படிக்கிறப்போ, நான் ஏன் சாண்டில்யனோடது படிக்க சொல்கிறேன்னா, அது வந்து எல்லாமே இந்த பீரியாடிக் கற்பனையாக இருக்கும். ராஜா காலத்து கதை, அது நம்ம எப்போவுமே கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்ல. சின்ன வயசில் சொல்லியிருப்பாங்களா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாரான்னு, அந்த மாதிரிலாம் அந்த கதையெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நமக்கு படிக்கும்போதே அந்த கற்பனைகள் பயங்கரமாக இருக்கும். கல்கியோட தான் உண்டு. பொன்னியின் செல்வன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேமஸ் ஆட்டு. பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். ஸோ புதுசாக வாசிக்கிறவங்க அந்த மாதிரி ஃபிக்ஷன்லேருந்து போனீங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாசித்து. அதுக்கப்புறம் அதுலேருந்து பழகிட்டிங்கன்னா அவங்களுக்கு பல புத்தகங்கள் வாசித்து உங்களோட பயணம் பயங்கரமாக போகும். உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோவை புக்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சு நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். கீழே லிங்க் இருக்குது. அந்த ப்ளே பட்டனை தொட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க் உள்ளே போகும். வீடியோ பாருங்கள், நிறைய வாசிங்க, நிறைய அறிவை வளர்த்துக்கோங்க, நல்லதாக செய்யுங்க, நல்லதே பேசுங்க, நல்லது நினைங்க, நல்லதே நடக்கும்.